என்னம்மா உன் பிரச்சனை? ஏம்மா முகத்த அப்படி வச்சுட்ருக்க? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்மா, ஃப்ரீயா விடு அப்படின்னு சொல்ற ஆள் தான் வந்து சுரேஷ்குமார். ஆக்சுவலி எனக்கு மட்டும் இல்ல, என் டீம்ல எல்லாருமே வந்து இத தான் சொல்லுவாங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடும்மா அப்படின்னு சொல்ற ஆள் தான் இவரு. ஏன்னா அவ்ளோ சப்போர்ட்டிவ். இவருக்கு வந்து ப்ராசஸ்ல எல்லாமே தெரியும். இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும். அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும் டைரக்ட்டா அவர்கிட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா குடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையே நமக்கு இருக்கும். அவருமே வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ற ஆளு. யூசர் லெவல்லேருந்து திங்க் பண்ணுற ஒரு டிஎல் அப்படின்னு சொன்னால் இவர் தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட நானே ஒரு 7-8 டிஎல் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் யார்கிட்டயுமே இல்லாத ஸ்பெஷல் குவாலிட்டி இவர்கிட்ட இருக்குது. யூசர் பாயிண்ட்லேருந்து யோசித்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கரெக்டாக செஞ்சுருவார். அவரோட ரிலீவிங் டே அப்படின்னும் போது என் டீமில் எல்லாரும் லிட்டரலாக அழுதுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது, எல்லாருக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஃப்யூச்சர் கெரியர் இருக்கும் அப்படின்றதுனால நாங்களே மனசை தேத்திட்டோம். அன்றைக்கி வந்து ஆஃபீஸ் போயிருந்தோம். 1 hour வந்து பெர்மிஷன் போட்டு எல்லாருமே வெளியே சாப்பிட போயிருந்தோம். இவர் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரிலீவ் ஆன சில ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. ஏன்னா சுரேஷ்னா எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது இந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் அவருமே ஆஃபீஸில் பிஹேவ் பண்ணுவார். இவர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி டீமில் எல்லோரும் மைண்ட் செட் பண்ணிட்டு அன்றைக்கி ஹாப்பியாக அன்றைக்கி டே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நம்மளோட லைஃப்பில் மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து நிறைய பேரை சம்பாதிச்சிருக்காரு. அதுக்கு காரணமே அவரோட நேச்சர் தான். அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தார் அவர் அன்னைக்குன்னு இல்லை, எப்போவுமே எங்கள் மனசில் இருப்பார். அண்ட் சுரேஷ் வந்து அவரோட லைஃப்லேயும் சரி அவரோட கெரியர்லையும் சரி ரொம்ப சக்ஸஸ் ஆக நாங்கள் எல்லாருமே விஷ் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி நாள் அப்படி தான் போச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ஃபைனலாக நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டோம். அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், லாஸ்ட் 2 weeks-ஆகவே என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ரீசன் என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. அப்போது வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு வந்து இருந்து அதனால் எனக்கு கரெக்டாக இருந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்காக மன்னிச்சிடுங்க, சாரி. அண்ட் இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பாய்.